ஏக இறைவனுடைய அன்பையும், வழிகாட்டுதலையும் வேண்டி விரும்பியவனா ஆரம்பம் செய்றேன். ஆ மீகால அப்படின்ற வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆ ஏற்கனவே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஜிப்ரேல்ன்ற வார்த்தைக்குள்ள, மீகால்ன்ற வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்றத ஒரு கலந்துரையாடல் மாதிரி இது அக்குபஞ்சர் சேர்ந்த அத பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஃபாசில் பிரதர். அவர் கூட வந்துட்டு ஒரு கலந்துரையாடல் பண்ணோம். இன்னும் அத தொடர்ந்து நம்ம குரான வாசிச்சுட்டு வரும்போது, இந்த மீக்கால்ன்ற வார்த்தைக்குள்ள அந்த 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 அர்த்தம் நம்ம ஒரு அர்த்தம் வந்து நம்ம உணர்ந்தோம். அந்த அர்த்தத்திலருந்து ஏற்பட்ட உணர்வுகள் இன்னும் தெளிவு வந்துட்டு மேன்மை அடையறத ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அதத்தான் வந்து நம்ம இப்போ திரும்பவும் அந்த மீக்கால ஜிப்ரேல் இல்லாம மீக்காலன்ற வார்த்தைய மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். மீகால இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா குரான்ல வந்து அத்தியாயம் 2 வசனம் 98ல வருது. இது பொதுவா வந்துட்டு மீகாயில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழாக்கத்துல பார்க்க முடியும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா போட்டிருப்பாங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கார்பஸ் குரான்.com அதுல தான் நம்ம பெரும்பாலும் நம்ம பார்ப்போம். ஜி ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க ஜி. இந்த கார்பஸ்ல பார்த்தீங்கன்னா 7 பேருடைய டிரான்ஸ்லேஷன் ஒரே ஸ்க்ரீன்ல காமிச்சிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா மைக்கேல் தான் போட்டிருக்காங்க இல்லையா? மீக்காயில்ன்ற அந்த வார்த்தைக்கு வந்து மைக்கேல், மைக்கேல். இவங்க மட்டும் மீக்காயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மைக்கேல், மீக்காயில், மைக்கேல். அரபில வாசிக்கிறதா இருந்தா ஆக்சுவலி வந்துட்டு மீக்கால அப்படிங்கிறது தான் உச்சரிப்பு ப்ரொனவுன்சியேஷன் சொல்லிட்டு அப்படிதான் வரும். இது யா மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா அது அலிஃப் மாதிரியும் எடுத்துக்கிறாங்க. அலிஃப் இது யா அலிஃப் அப்படிங்கிற யாவா அலிஃபாங்கிறதுல வந்துட்டு இந்த நம்ம அரபிக் ஃபாண்ட்லேயே நிறைய இது இருக்குங்க. இண்டோ பாகிஸ்தான் ஃபாண்ட்டு, உதுமனி ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்ல இது வந்துட்டு அலிஃபாவே இது கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் ஆனால் எப்படி அலிஃப் போட்டாலும் சரி, இல்லை யாவா இது என்னன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா அரபில வாசிக்கும் போது மீக்கால அப்படின்னு தான் வரும். ஸோ மீக்காலன்னு சொல்லி நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த மீகாலா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வானவரை குறிக்கிறதா தான் வந்துட்டு இஸ்லாமியர்கள் மத்தியில் வந்துட்டு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஓகே, வானவர் அதாவது மலக்கு ஒரு ஆளுமை பெற்றவர். எந்த துறையில எந்த பல நிர்வாகம் இருக்குது இந்த பிரபஞ்சத்துல, எதுல அது அவர் வந்துட்டு உறுப்பினரா எந்த துறையில இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் சிந்திக்கும் போது அடுத்தடுத்த கேள்விகள் வைக்கும் பொழுது தெளிவுகள் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் நான். ஸோ மலக்குமார்கள் அப்படின்னா வந்துட்டு ஆளுமை பெற்றவர்கள், ஆளுமை கொடுக்கப்பட்டவர்கள், இந்த இந்த பிரபஞ்சத்தின் அரசாங்க இறைவனின் அரசாங்கத்தின் செய்யக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் அப்படின்லாம் அந்த உணர்வுகள்லாம் அதுல அடங்கி இருக்கு மலக்கு அப்படின்ற. ஸோ இப்போ நம்ம குறிப்பா பார்க்க போறது வந்துட்டு மீக்காலங்கிறது ஒருவேளை மலக்காக இருந்தாலும் இந்த மீக்காலன்ற வார்த்தைக்குள்ள என்ன உணர்வு அடங்கி இருக்கு அப்படிங்கிறத குரான்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம இப்ப பார்க்க போறோம். குரான்ல ஒரு 2 உதாரணங்களை ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 3-4 உதாரணம் இருக்கு. எல்லாத்தையும் பார்ப்போம். உதாரணம் 1 வசன். வசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாவு ஜா நூன் இந்த 3 எழுத்துக்களை வச்சு வரக்கூடிய வார்த்தைக்கு வந்துட்டு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்துட்டு எடை, அளவு, வெயிட், ஸ்கேல் இந்த மாதிரியான அர்த்தம் தரக்கூடியது. நான் உங்களுக்கு கார்பஸ்ல காமிக்கிறேன் பாருங்க. குரான் டிக்ஷனரி போடலாம். அதுல வாசானா எடுக்கிறேன் நான். தெரியுதா உங்களுக்கு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வ
ஜீனு வசீனு அப்படின்லாம் வருது இல்லையா? இந்த அதாவது வசன அப்படின்ற அந்த 3 எழுத்துக்களை மூலச்சொல்லாக கொண்ட வார்த்தைகள் இது எல்லாமே. என்னென்ன வார்த்தைகள் எப்படி எப்படிலாம் வந்து குரான்ல வருதுங்கிறதா. அதாவது மொத்தமா 23 தடவை வருது. 4 விதமான வார்த்தைகளாக இந்த 3 எழுத்துக்களை மூலச்சொல்லா வச்சு 23 இடத்துல குரான்ல வருது. அதாவது வசன, மீசான், வஸ்ன, மௌசூன அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருது. இதுல நான் முக்கியமா இப்ப நம்ம எடுத்துக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த மீசானும் இந்த வசனன்ற அந்த வார்த்தையும் வந்துட்டு ஒரு வார்த்தையில இருந்து இன்னொரு வார்த்தை பிறந்தது தான். ஒன்றுல இருந்து பிறந்த இன்னொரு வார்த்தைகள் தான். ஸோ இப்போ நான் இதை வந்து நான் இங்க இந்த ஸ்கிரீனுக்கு வந்துடுறேன். ஸோ இந்த வார்த்தையில இந்த வசன அப்படின்ற வார்த்தையில மீம் என்ற ஒரு வார்த்தை கூடுதலா சேர்க்கப்படுது. அதே சமயத்துல இந்த வாவ் என்ற வார்த்தை வந்துட்டு இல்லாம போயிட்டு அதுக்கு பதிலா யா அப்படின்ற ஒரு வார்த்தை இடம்பெற்று மீசான்னு குரான்ல வருது. ஸோ நான் கொஞ்சம் ஹைலைட் பண்றதுனால பண்றேன் நான். ஓகே. ஸோ மீசான்ற ஒரு வார்த்தை, வாவ் கிடையாது இந்த இடத்துல, மீசான்ற வார்த்தை. ஸோ இப்போ இதுக்கும் வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு எடை போடக்கூடியது, அளவிடக்கூடியது. அதாவது கொஞ்சம் செய்தார், செய்யப்பட்டார், செய்து கொண்டிருக்கின்றார், அந்த மாதிரியான இந்த கொஞ்சம் பேச்சு அந்த இதுல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, இன்டைரக்ட், இந்த மாதிரி அதுல தான் மாறுபடுமே தவிர அர்த்தம் வந்துட்டு ஒரே இதுதான், அளவு தான். அளவு, எடை, மீசான்ற இதுக்குள்ள அளவு, எடை. எதுவும் கேள்வி இருக்கு? சொல்லுங்க. இல்ல கேள்வி சொல்லுங்க. பேசுறேன். இப்ப இங்க வந்து மீன் போட்டனால அது வந்து இடத்தையோ இல்லைன்னா பொருளையோ விடயத்தையோ நிறத்தையோ குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி வந்துட்டு தான் மீம் வந்து அரபில வந்து வேலை செய்யுது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். சலாம்னா வந்துட்டு சமாதானம். முஸ்லீம் அதுல வந்து மீம் வந்துட்டு சேர்க்கப்படுது. சலாம்க்கு வார்த்தைக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் எழுத்தா மீம் வந்து சேர்க்கப்படும் போதுதான் வந்து முஸ்லீம்னு ஆகுது. சலாம்க்கு முன்னாடி. இப்ப சலாம்னா வந்துட்டு சமாதானம். அப்ப முஸ்லீம் அப்படின்னா சாந்தம் கொண்டவர், சமாதானம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆயிடுது. அதே போல ஈமான் அப்படின்னா வந்துட்டு நம்பிக்கை, பாதுகாப்பு. அப்போ மூமீன் அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்பிக்கை கொண்டவர், பாதுகாப்பு கொண்டவர், பாதுகாப்பு பெற்றவர் அப்படின்ற அந்த. அதே போல இன்னொன்று நிறைய எடுத்துக்கலாம். சாலிஹ் அப்படின்னா வந்துட்டு சீர்திருத்தம், முஸ்லிஹ் அப்படின்னா சீர்திருத்துபவர், சீராளர். சஜிதான்ற வார்த்தை இருக்கு. சஜிதான்ற வார்த்தை வந்துட்டு மரியாதை செலுத்துது. மஸ்ஜித்ன்ற ஒரு வார்த்தை வருது. அப்போ மரியாதை செலுத்துபவர்னு சொல்லலாம், இல்ல மரியாதை செலுத்தக்கூடிய இடங்கள், மரியாதை செலுத்தக்கூடிய விஷயங்கள். மீம்ங்கும் போது ஒரு நபர் தான் குறிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு இடமாகவும் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விடயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம். மீம் வந்து சேர்க்கும் போது இப்படிதான் அந்த மீம்ங்கிற விஷயம் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம கார்பஸ்லேயே காமிச்சேன். இருந்தாலும் நான் வேர்ட்ல டாக்குமெண்ட்ல எழுதும் போது நான் சும்மா 1-2 ரெஃபரன்ஸ் நான் போட்டிருந்தேன். நான் இதுல இந்த வசன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ். அதே ஒரு மூலச்சொல்ல இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை தான் மீசான். நம்ம மீசான்கிற வார்த்தை வந்து ஓரளவுக்கு பரிச்சயமான இந்த அர்-ரஹ்மான் சூரா எல்லாம் வரும் இல்லையா? தராசை வந்துட்டு நீங்க அளவிடும் போது கரெக்டா அளவிடுங்க அப்படிங்கிற போது அந்த மீசான்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்தப்படும். இப்ப இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற அந்த மூலச்சொல்ல இந்த வார்த்தைக்கு என்ன பொதுவான அர்த்தம் இருக்குது அப்படின்னா வாக்குறுதி, ஒரு வாக்குறுதி கொடுக்கறது, ஒரு ஒரு நியமனம் பண்றது, ஒரு ப்ராமிஸ், வாக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான அர்த்தம் தரக்கூடியது. இப்ப இதே வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா மீம் என்ற ஒரு வார்த்தை வந்து கூடுதலா சேருதுன்னு வச்சுக்கலாம். ப்ரிஃபிக்ஸா அப்படி சேர்க்கும் போது வாவ் இருக்கலாம், வாவ் இல்லாமையும் இருக்கலாம். வாவ் இல்லாம வாவுக்கு பதிலா யா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு இடம்பெற்று மியாதா அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்துட்டு குரான்ல வருது. அதையும் நான் காமிக்கிறேன். நான் உதாரணம் 2. இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா மீகால அப்படின்ற வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சிந்தனை, குரான்ல இருந்து நம்ம சிந்தனை டிராவல் பண்றோம்.
நீங்க குரானை சிந்திக்க மாட்டீர்களா? உங்கள் இதயங்களுக்கு என்ன பூட்டா போடப்பட்டிருக்கின்றது? அப்படின்னு கேள்விகள் எல்லாம் நம்ம வந்து குரான் வசனங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்துட்டு ஒரு ஊக்கமா எடுத்துக்கிட்டு சிந்திப்போம். இருந்தாலும் அந்த நம்ம சிந்தனை பயணத்துல தெரிஞ்சுக்கணுமேன்ற அந்த ஜேர்னில வந்துட்டு இறைவனே தவறான புரிதல்ல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பளிப்பாய, தெளிவான புரிதல்களை எங்களுக்கு தந்தருள்வாயான்னு சொல்லிட்டு இந்த சர்வ பரிபாலனமிடமே மனதார திரும்பியாவில் அந்த ஜேர்னி இருக்கட்டும். அதுதான் நம்மளுக்கு சேஃபர் சைட். இன்னும் நம்ம எதை உணர்றோமோ, எதை நல்ல விஷயங்களா உணர்றோமோ, அதை வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்து அதனுடைய பலனை அழகான முறையில அனுபவிக்கிறதுக்கும், அதே மாதிரி ஜேர்னில சில விஷயங்கள் எச்சரிக்கப்படும். இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு. அதுல இருந்தெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்றதுக்கும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடியவர்களாக அந்த ஜேர்னி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த வஸானங்கிற வார்த்தை வந்து குரான்ல எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறத இப்போ நான் எடுத்துட்டேன் நானு. ஸ்க்ரீன்ல தெரியுது. இதுல மீசான்ற ஒரு வார்த்தையும் இருக்கு. அதே போல வந்துட்டு வஅத. இப்போ வஅத தானே பார்க்கலான்னு இருந்தோம். வஅத. வஐந்தால். ஸோ வஅத அப்படின்ற வார்த்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 151 தடவை குரான்ல வருது 10 விதமான வார்த்தைகளாக. வஅத, வாஅது, துஈது அப்படின்லாம் வருது. தவா அது அப்படின்லாம் வருது. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீ யாத அப்படின்னு சொல்லிட்டு 6 தடவை வருது குரான்ல. இதுல இன்னொன்னு நம்ம இதே மாதிரி இந்த பாக்குறதுக்கு இதே போல ஒரு வார்த்தை வந்து இன்னொன்னு இருக்குது. ஆத அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இந்த யா இல்லாம இந்த இடத்துல இந்த மியாதா அப்படின்னு இருக்க இடத்துல வந்துட்டு யா இருக்கு இல்லையா? இந்த யா இல்லாம வெறுமன மீமு, ஐனு, தால் கொண்டது இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா அது வேற. இப்போ அதையும் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் அதை காமிச்சிடறேன். அதை கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஐன் எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஐன் வாவ் தால். ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த ஐன் வாதா இந்த ரூட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்து திரும்புறதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து வேற எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளோட இடத்துக்கே வர்றது அப்படிங்கிற அர்த்தம் தான் இதுக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அதே மாதிரி பாக்குறதுக்கு அதே போல இருக்கும். இந்த வார்த்தையை காமிக்கிறேன் பாருங்க. இது இருக்கு இல்லையா? ஆதன்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கு. ஸோ இதே இதுதான். ஏன்னா சிலர் வந்துட்டு கேள்வி எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இங்க வந்து வாக்குறுதின்னு சொல்றீங்க, இங்க ரிப்பீட்டிங் திரும்புறதுன்னு சொல்றீங்களே, ரெண்டு வார்த்தை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற கேள்வி எனக்குமே எழும்பினது. அதுதான் திரும்பி நம்ம வந்து வெரிஃபை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு வார்த்தையில வந்து யான்கிற ஒரு எழுத்து இல்லை, இன்னொரு எழுத்துல வந்துட்டு யாங்கிற எழுத்து இருக்கு. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு ஓகே. இந்த அதை வந்துருச்சு. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க மியா தான் 6 தடவை வருதுன்னு காமிச்சிருந்தது இல்லையா? இந்த இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த யான்ற அந்த எழுத்து இருக்கு. இதுல வந்துட்டு கிடையாது அந்த எழுத்து. ஸோ இது வந்துட்டு வெறுமனா வந்துட்டு ஆதன்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் ஆது அப்படின்னு ஒரு சமுதாயமே இருக்குது. சமுதாயத்தினுடைய பேரே ஆது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆத அப்படின்னா திரும்பக்கூடிய இடம், திரும்புபவர், திரும்பக்கூடிய இடம், திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு எதா வேணா இருக்கலாம். பிளேஸ் ஆஃப் ரிட்டர்ன் மாத அப்படிங்கும் போது ஒரு பிளேஸ் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ இந்த இடத்துல மியாதா அப்படின்றது வந்துட்டு நியமிக்கப்பட்ட இடம். அதாவது வஅத அப்படின்னா நியமனம், வாக்குறுதி அப்படின்னா, மியாத அப்படின்னா வாக்குறுதி செய்யப்பட்டவை, அதே போல வாக்குறுதி செய்து கொண்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அர்த்தமாக அது மாறுது. மொத்தத்துல அதுக்குள்ள வந்து வாக்குறுதி அப்படின்ற அர்த்தம் அதற்குள்ள அடங்கிதான் இருக்கு. இப்ப இந்த 2 எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது இந்த வஅத அப்படிங்கிறது
நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. வாத அப்படிங்கிறது வந்துட்டு மியாதா அப்படின்னு வார்த்தை வந்து ரெண்டுமே குரான்ல இருக்கு. வாதானும் இருக்கு, மியாதானும் இருக்கு, குரான்ல இருக்கு. இதுக்கும் ரெஃபரன்ஸ் சும்மா டாக்குமெண்ட் பண்ணும்போது எடுத்து வச்சிருந்தேன். அது மாதிரி இப்போ பாருங்க, இன்னும் 2-3 வார்த்தை இருக்கு. அதாவது மீசாக்க, வசாக்க, அதே போல மீராசு, வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த வசன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு மீசான்ற வார்த்தையா, வசன்ற வார்த்தையில இருந்து மீசான்ற ஒரு வார்த்தை வந்து பிறக்குது. வஅத அப்படின்ற வார்த்தையில இருந்து மியாதா அப்படின்ற ஒரு வார்த்தை பிறந்திருக்குது. வசாக்கன்னா என்னன்னா அந்த காமிக்கிறேன். வாவ் ஷீன் காஃப் இல்லையா? அதுக்கும் வந்து ப்ராமிஸ், சத்தியம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு பாண்டிங், உடன்படிக்கை அப்படின்ற ஒரு அர்த்தமா இருக்கு வஷாக்க. அதுக்கு வந்துட்டு மீசாக் அப்படின்னுங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. அதுல இருந்து பிறக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை. அதாவது வாவ் என்ற எழுத்து மறைந்து வாவ் எழுத்துக்கு பதிலாக யா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு இடம்பெறுது. மீசாக்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வருது. ஸோ வஷாக்க அப்படின்ற வார்த்தையில இருந்து மீசாக்குன்ற ஒரு வார்த்தை பிறக்குது. அதே போல வாரிசுன்ற வார்த்தையில இருந்து மீராசு அப்படின்ற ஒரு வார்த்தையும் பிறக்குது. அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான். வரச இல்லையா? வாவு ரா சீன். வாராசின்ல 35 தடவை இருக்குது, 5 விதமான வார்த்தைகளா. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாரிசுங்கிறது நம்மளுக்கு தெரியும். வாரிசுங்கிறது தமிழ்லையுமே வாரிசுன்னு சொல்லுவோம். பரம்பரை, உரிமை பெற்றவர், உரிமையாளர் அப்படின்ற அந்த அர்த்தம்லாம் வந்துட்டு அர்த்தம் தரக்கூடிய. அப்ப மீராச அப்படின்னா இந்த இருக்கு, 2 தடவை வருது மீராசுன்னு சொல்லி. வாரிசுன்ற ஒரு வார்த்தை வந்து மீராசுன்ற ஒரு வார்த்தை வந்து பிறகுது. அதுல இருந்து இந்த வார்த்தையில இருந்து இப்படி ஒரு வார்த்தை பிறக்குது. அப்போ நம்ம இந்த மீக்காலன்ற ஒரு வார்த்தை எந்த வார்த்தையில இருந்து பிறக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து நம்ம இங்க வைக்கிறோம். அவ்வளவுதான். டிக்ஷனரியில பொறுத்த வரைக்கும் இந்த மீக்காலன்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு ஒரு பெயராக, ஒரு வானவர் பெயராக மட்டும் குறிப்பிட்டு விட்டு அதுக்கு மூலச்சொல் இதுல இருந்து வருது அப்படிங்கறத இந்த கார்பஸ்ல போடல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 298 தானே? இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப அல்லான்ற வார்த்தை இப்போ கிட்ட போகும்போது கை மாறுது இல்லையா? இப்போ உது அப்படின்னு அந்த மவுஸ் கர்சர் மாறுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மவுஸ் கர்சர் வந்து மாறல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ரூட் வேர்டு என்னங்கிறது சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கல. இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம டிராவல் பண்ண ஒரு ஜேர்னி பண்றோம். நம்ம அது என்ன ரூட் வேர்டா இருக்கும்? ஏன்னா அது வந்து வெறும் வானவர் பேரன்னு சொல்லிட்டு அதோட வந்துட்டு நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கு வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிராவல் வந்துட்டு நம்மளுக்கு காமிக்கல. மேபி மொழி யாக்கம் செய்யக்கூடியவர்கள், மொழி வல்லுநர்கள் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்மளுக்கு பரிச்சயம், மக்கள் மத்தியில பரிச்சயமா இருக்கிறது மீக்காலங்கிறது ஒரு வானவர் பெயர். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ ஒரு ஜேர்னி பண்றோம். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீசான்ற வார்த்தை வந்துட்டு வசன் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து பிறந்திருக்கு. மியாதா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வாத அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து பிறந்திருக்கு. மீசாக்க அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வசாக்க அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து பிறந்திருக்கு. மீராசு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வாரிசுன்ற ஒரு வார்த்தையில இருந்து பிறந்திருக்கு. அப்ப மீகால அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த வார்த்தையில இருந்து பிறந்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு சிந்தனை. அவ்வளவுதான். ஸோ அப்ப வேக்கல அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து குரான்ல இருக்குது. அந்த மூலச்சொல்ல கொண்டு இந்த வார்த்தையில இருந்து மீகால என்ற வார்த்தை பிறந்திருக்க கூடும். ஸோ இந்த வார்த்தையில என்ன அர்த்தம் இருக்கோ அதனுடைய உணர்வு இந்த மீகாலன்ற வார்த்தைக்குள்ள இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு இப்ப கிடைக்குது. நீங்க வந்து இப்போ வாசன
இதுல வந்து அதுல இருந்து அந்த ரூட் வேர்ட்ல இருந்து மீசான வார்த்தையை எடுக்கும்போது அந்த யானு மாறுது. வாவ் மாதிரி மாறி யானு மாறினால நீங்க வந்து மீகாய்க்கு வந்து வாக்கலன்னு எடுத்துக்கிறீங்க. இருக்கிறதுனால சோ மேல இருக்க சொல்லப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து யாக்கு பதிலா வாவுன்னு எடுத்துக்கிறோம். யா இருக்க இடத்துல வாவ வந்துட்டு அப்ளை பண்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல எல்லாத்துலயும் வந்துட்டு வா வந்துட்டு யாவா வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அந்த ரூட் வேர்ட்ல இருக்கிற எழுத்து எல்லாமே யான ரீப்ளேஸ் ஆயிருக்கு. இங்க வந்து வா வந்துட்டு யாவா இங்க ரீப்ளேஸ் ஆயிருக்கு. சோ அப்ப அந்த இந்த யான் இருக்க இடத்துல மீமை எடுத்துரும். மீம்ங்கிறது ப்ரிஃபிக்ஸ், மீம் எடுத்துட்டோம். சோ அப்ப யாங்கிறது வாவா போடலாம். வா க ல இதுதான் வந்துட்டு அப்ப மூலச்சொல். அப்ப அந்த வ க ல அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள். அதாவது நீ தூதை எடுத்து சொல்வது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அவங்களை போட்டு திருத்துறதெல்லாம் உன்னுடைய வேலை கிடையாது. அது வந்து உன்னுடைய பொறுப்பு கிடையாது. ஆனா தூதை எடுத்து சொல்றது மட்டும்தான் உன்னுடைய பொறுப்பு. மற்றதெல்லாம் அவங்கள திருத்த வேண்டியதெல்லாம் நீ பொறுப்புதாரி கிடையாது அப்படின்லாம் தூதர்களுக்கு வந்து சொல்லப்படும். அந்த இடத்துல வந்துட்டு வ க ல அப்படின்ற ஒரு வார்த்தை தான், வக்கீல்ன்ற வார்த்தை தான் இருக்கும். நம்ம அதை பார்ப்போம். நம்ம டிக்ஷனரியில உங்களுக்கு காமிக்கிறேன். டிக்ஷனரி போலாம். குரான் டிக்ஷனரி. வாவ் கிளிக் பண்றேன். அதுல வாவ் காஃப் லாம். இதுல பாத்தீங்கன்னா வாக்கல் அப்படின்ற வார்த்தையில வந்து 70 தடவை வந்திருக்கு. இந்த 70 தடவைல வந்துட்டு அந்த அத்தியாயம் 2:98 உள்ள மீகால அப்படின்ற ரெஃபரன்ஸ் வந்து இதுல இந்த கார்பஸ் இந்த வெப்சைட்ல வந்து கொடுக்கல அந்த வசனம். ஏன்னா அது ஒரு மலக்கு பெயருங்கிறதுனால அது வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ்குள்ள கொண்டு வரல. இருந்தாலும் நம்ம வக்கால அப்படின்ற வார்த்தைக்குள்ள பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட், பொறுப்புதாரி, ட்ரஸ்டி, மேனேஜர் அப்படின்ற ஒரு அர்த்தம்லாம் அதுக்குள், கார்டியன் அப்படின்ற ஒரு பொறுப்புதாரி, மொத்தத்துல பொறுப்புதாரி அப்படின்ற ஒரு 4 derived ஃபார்ம்ஸ்ல இருக்குது இதுல பொறுத்தவரை. இப்ப என்ன அப்ப மீகால அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா 5 derived ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு இதுக்குள்ள வேக்கால அப்படின்ற வார்த்தையில இருந்து பிறந்த வார்த்தை மீகால அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மீகால அப்படின்ற வார்த்தைக்குள்ள பொறுப்புணர்வு, பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அதற்குள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்ப அத்தியாயம் 2:98 நம்மளுக்கு என்ன சொல்லுது? எவன் இறைவனுக்கும் அவனது வானவர்களுக்கும், அதாவது மலக்குமார்கள், அவனது தூதுகளுக்கும், ஜிப்ரேலுக்கும், ஜிப்ரேலுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப வந்து இந்த இடத்துல மீகாலுக்கும் விரோதியாக இருக்கின்றானோ, நிச்சயமாக இறைவன் நிராகரிப்பவர்களுக்கு விரோதியாக உள்ளான். எதிராக, விரோதியாக அப்படின்றதுதான் அர்த்தம், இனிமையாக. இதுல மீகால்ன்ற ஒரு வார்த்தையும் இடம்பெற்றிருக்கு. சோ மீகாலுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறது நிராகரிப்பு தன்மையை குறிக்குது. சோ அப்ப அந்த நிராகரிப்பு தன்மையா மீகாலுக்கு எதிராக செயல்படும் பொழுது நமக்கு எதிராக இறைவன் வந்துட்டு இருக்கின்றான். அது நமக்கு தண்டனை மிக்க ஒரு வாழ்க்கையாக அது மாறுது. அப்ப அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்ம அதுக்கு எதிராக செயல்படாம இருக்க முடியும். நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அது கண்டிப்பா அதனோட டீட்டெயில் வந்து குரான்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் ஒரு ஜேர்னி. அதுல இப்போ ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. இப்ப இது மட்டும்தான் ஆன்சர் கிடையாது, இது இல்லாம இன்னும் கூடுதல் அதுல தெளிவுகள் இருக்கக்கூடும். இப்ப நம்மளுடைய ஒரு ஜேர்னி நம்ம பண்ணியிருக்கோம், இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதுல ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. இப்ப அதை அடிப்படையில கொண்டு பார்த்தோம் அப்படின்னா பொறுப்புணர்வு நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்புகளின் அடிப்படையில தான் வந்து நம்மளுக்கு பசி உணர்வு, தாக உணர்வு, செயல் உணர்வு, ஓய்வு உணர்வு எல்லாம் இருக்கு. ஸோ அப்ப இந்த உணர்வை வந்து நம்ம மதிக்காம அலட்சியப்படுத்தி நம்ம அதுக்கு மாற்றாக பொடுபோக்காக இருந்தோம் என்றால் உடல் உபாதைகள், நோய்கள் இதெல்லாம் நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கும், நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அதே போல பொறுப்பு சார்ந்த சூழல்கள், நம்ம சில செயல்கள் செய்ய
வேண்டிய விஷயங்களாக நம்ம மேல ஒரு பொறுப்பாக நம்ம மேல வந்து விழும். நாம தான் அதை செய்தாகணும் அப்படின்ற அடிப்படையில. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இறங்கும் பொழுது எப்படி செய்யறதுன்னு தெரியாம ஒரு சில நேரம் குழப்பங்கள் இருக்கும். ஸோ அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது நிதானமா பொறுமையா இறைவனே வழி நடத்துவாயாகன்னு சொல்லிட்டு நான் இப்படியாக என் மேல எனக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல்கள் என் மேல வந்து விழுது, அதை நான் செய்யறேன், அழகான முறையில் நன்மையாக்கி தருவாயாகன்னு சொல்லிட்டு நாம அவன் மேல பொறுப்பு, நம்ம மேல வந்து விழுகக்கூடிய ஒரு சில பொறுப்புகளை அவன் மேல பொறுப்பு சாட்டியவர்களாக நம்ம அதை செயல்படுத்தும் பொழுது அதை வந்து இறைவன் மிகவும் நேசிக்கின்றான். அதுதான் வந்து அத்தியாயம் 3 வசனம் 159 வரும். இது ஒரு மொத்தத்துல இறைவனோட தொடர்போட இருந்து அந்த பொறுப்பை நம்ம வந்து சரிவர உணர்ந்து செயல்படும் பொழுது இறைவன் நமக்கு இறைவன் எதிரியாக இல்லாமல் இறைவன் நேசத்திற்குரியவர்களாக நாம ஆகின்றோம். ஸோ இப்படியான ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ பொறுப்புணர்வுகளை நல்லபடியா புரிந்து கொள்றதுக்கும் அதன் செயலாக்கம் லேசாகவும் அருளாக அமையறதுக்கும் நம்ம வந்து நம்ம பரிபாலிப்பு வந்த பொறுப்பை படைக்கிற போது மன நிம்மதி அடையுது, இறைவன் நேசமும் கிடைக்குது, காரியமும் வெற்றியை நோக்குகின்றது என்பதை வந்துட்டு அத்தியாயம் 3 வசனம் 159 நமக்கு வந்துட்டு உணர்த்துது. இதுல யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்கா? ஃபாசில் பிரதர் வந்திருக்க மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நம்ம பேசி இருக்கோம் இதை சார்ந்து. எதுவும் சொல்றீங்களா ஃபாசில் பிரதர்? எதுவும் அதாவது பொறுப்புணர்வு அப்படின்ற, நீங்க அக்குபங்க்சர் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த பசி உணர்வு நம்ம நிறைய பொறுப்புணர்வு இருக்குன்னு வச்சுக்கிறோமே. பொதுவாக இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொறுப்புணர்வுக்கு எதிராக செயல்படும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. உண்மையிலேயே வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு இறைவனுக்கு எதிராக தான் செயல்படக்கூடிய விஷயம் அப்படிங்கறத நீங்க உங்க சைட்ல இருந்து சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே பார்க்க. இப்பதான் ஜாயின் பண்ண கொஞ்ச நேரம் முன்னாடிதான். இப்ப எதுவும் சொல்லலையா? இல்ல, உடல் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எந்த பொறுப்பும் கிடையாது. நமக்கு இருக்கிற பொறுப்பு நம்ம சாப்பிடுறதுல எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்கு ரொம்ப பாதகம் ஏற்படுத்தாத அளவுக்கு கொஞ்சம் கவனமா சாப்பிடுறது, அதுல அப்புறம் ரொம்ப உடல் உழைப்பும் அதிகமா கொடுத்துடாம ஒரு பேலன்சிங் அதுல மெயின்டைன் பண்ணிக்கிறது, சாப்பிட்றதுலயும் பேலன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம அதே மாதிரி சாப்பிடாமலே இருந்தோம், அங்கேயும் நான் வந்து நம்ம அதை வந்து பால் அடிக்காம நம்ம வந்து பேலன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுல. ஸோ அந்த ஒரு பொறுப்புணர்வு தான் அதுல இருக்கு நமக்கு உடலை பொறுத்த வரைக்கும். இப்போ எந்த அளவுக்கு இன்டேக் எடுக்கிறோம், எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா எடுக்கிறோம், அதெல்லாம் இருக்கு. அதுல பேலன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கிறது, சுவையில வந்து பேலன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கிறது, ரொம்ப காரம் எடுத்துக்காம ரொம்ப புளிப்பு எடுத்துக்காம, மாதிரி சுவையில மிதமான சுவையா அந்த அதுல பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது, அந்த அளவுல எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றதுலயும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது. இதுக்கு எதிராக செயல்படும் பொழுது அந்த உணர்வு, ஒரு பசி உணர்வு ஏற்படுது. ஸோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நேரமும் இருக்குது, சாப்பாடும் இருக்குது. ஆனா வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு படத்துலயோ இல்ல வேற எதுலயோ இன்ட்ரெஸ்ட்ல அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கோம். டைம் அந்த பசி உணர்வுக்கு மதிப்பளிக்காம வேலையிலே ஈடுபடுறோம்னு வச்சுக்கிடுவோமே. வேலைக்கு வந்து இன்டர்வல் விடலாம் அப்படின்ற பாசிபிலிட்டி இருந்துமே, நம்மளுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்துமே வந்துட்டு அந்த பசி உணர்வுக்கு மதிப்பளிக்காம ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல, தொடர்ந்து இதே பிராக்டிஸாவே இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுடைய உடலுக்கு உபாதை தானே, அது பெரும் உபாதை தானே. அதே போல தாக உணர்வுங்கிறது ஒண்ணு ஏற்படுது. ஸோ அப்ப செயல் உணர்வு, ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. ஓய்வு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது எல்லாமே பொறுப்பு சார்ந்த ஒரு உணர்வுகளா இருக்கு. இன்னும் அனைத்தின் மீதும் பொறுப்பாளனாக இருப்பது வந்துட்டு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இறைவன். ஸோ அந்த இறைவன் என்ன பண்ணுகின்றான், ஒரு பொறுப்புதாரிங்கிறது என்ன பண்ணுவாரு, ஒரு நிறைய பேர் அவங்க கீழே அடியார்கள் இருக்கின்றார்கள் என்றால், சேவகர்கள் இருக்கின்றார்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து வேலை செய்ய சொல்லுவாங்க. அப்ப அந்த பொறுப்பு கொடுத்து வேலை செய்ய சொல்றாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை எப்படி செய்யணும், அந்த வேலை எப்படி செய்யணும் சொல்லி கொடுக்கறது முதற்கொண்டு
அந்த யார் பொறுப்பு கொடுத்தாரோ அவருடைய வேலையா இருக்கும். ஸோ அதை வந்து எங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது புரியலைன்னா எங்களுக்கு வழிகாட்டு எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ஸ்லாம் வந்துட்டு பாஸ் கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான். அப்போ நம்ம இறைவன் தான் நம்ம எல்லாத்துக்குமே பொறுப்பாளன். நம்மளுடைய வக்கீல் வந்துட்டு இறைவன் தான். ஸோ நம்மளை வந்துட்டு நம்பிக்கைக்கும் இந்த மாதிரி நல்லபடியா நம்மளுடைய செயல்களை சீர்படுத்திக்கிட்டே வரும்போது இந்த பூமிக்கு நம்மளை வந்துட்டு வாரிசாக ஆக்குகின்றான். வக்கல்னான்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கும், பார்க்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இதுலயே இருக்கும் நினைக்கிறேன். 6:89 எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயமா தான் இருக்கும், பார்க்கலாம். அந்த பொறுப்புணர்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா. அதை வந்துட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன், ஏன்னா சில நேரம் மித்தவங்களுடைய பொறுப்புகளை நாம எடுத்து சில நேரம் செஞ்சாலும் அதுவும் வந்துட்டு சிறுக்காகி போயிடும். மித்தவங்களை கொண்டு வந்து நம்ம பார்ட்னரிங்கா சேர்த்துக்கிட்டு நமக்கு வேண்டாத விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்து அது பெரிய சுமையா போயிடும். இந்த ஃபுர்கான் பண்ற பகுத்தறிந்து பிரித்து பார்த்து நமக்கானது நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத புரிந்து செயல்படுறது அப்படிங்கிறது, அது கனெக்டட்ல இருக்கும் போது அழகான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பாங்கிற உணர்வும் இங்க கிடைக்கும். மற்றவங்களோட பொறுப்புனா எப்படி? இப்போ உங்களுக்கு இப்போ அக்குபங்க்சர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நல்லா அதுல வருவாய் வருதுன்னு வச்சுக்கிடுவோமே. ஒரு வேலை நல்லா இருக்கு, ஃப்ரீயா நல்லா இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே உங்க கிளினிக் வந்து பார்த்தோன்னே இதை பத்தினா நீங்க விழிப்புணர்வுலாம் மக்களுக்கு கொடுத்து நல்லா எல்லாம் பண்ணணும். எனக்கும் இது படிக்கணும்னு பிரியமா இருக்கு. உண்மையிலேயே அந்த ஸ்கில் எனக்கு வந்துட்டு வராதுன்னு வச்சுக்கிடுவோமே, அது உங்களுக்கானதா இருக்கும். எனக்கு வந்துட்டு இது குரான் டீட்டெயில் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா ஒரு ஆர்வக்குளர்ல நான் அதை எடுத்துக்கிறேன். இப்ப நான் அதையும் எடுத்து பண்றேன் அப்படின்னா வந்துட்டு அது எனக்கு ஸ்கில்லா இருந்தா ஓகே. அப்ப அது எனக்கு இல்லாதது, அது உங்களுக்கானது அப்படிங்கும் போது அது எனக்கு பேர்டனா தான் இருக்கும். அந்த இது நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி இருக்குன்னா அது எனக்கு இல்லாததாக இருக்கும். பிராக்டிசிங் மூமெண்ட்லயும் பேர்டனா இருக்கும். அது பிராக்டிசிங் பேர்டனா, அதாவது கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுமையா, இல்ல தேவையில்லாத நம்ம எடுத்து வச்சு நம்ம ஒரு சுமையை சுமத்திக்கிட்டோமா, இந்த ஃபுர்கானும் நாங்க தேவைப்படும். பட் நிதானம் இதுதான். நிதானமா நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம ஏதாவது தேவையில்லாத நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கீழே வைக்கிறதுக்கும் இறைவன் அறிவை கொடுப்பான். நமக்கு தூக்கி வச்சிருக்க நமக்கு தேவையான விஷயத்த போக்கு அங்கே விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுக்கும் இறைவன் அறிவு, நல்ல அறிவை கொடுப்போம். அதான் வழிகாட்டுதல், கைடன்ஸ் கிடைக்கும். 6:89 சும்மா பார்ப்போம். இத்தகையோரில் எவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் கொண்டு வருகின்றோமோ அவர்கள் இந்த இவற்றுடன் நிராகரித்தால், அதாவது யாருக்கு வந்துட்டு வேதத்தையும் அதுல இருந்து ஞானமான விஷயங்களையும் நபித்துவம்னா விவரித்து சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொண்டு வருகின்றோமோ அவர்கள் இந்த இவற்றுடன் நிராகரித்தால், அந்த ஞானம் வேதம் இதுலதான் வந்துட்டு தெரிஞ்சும் அதுல நிராகரிப்பை மேற்கொண்டால் அதை நிராகரிக்காத மக்களிடம் இதை ஒப்படைக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மக்கள்னா அவங்களுக்கு அதை வந்துட்டு நம்ம ஒப்படைக்கின்றோம், பொறுப்பாக்குகின்றோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இது? ஸோ வக்கல் நான் எதுக்காக நான் இது சொல்றேன் அப்படின்னா, இந்த வக்கல் அப்படின்ற வார்த்தைக்குள்ள எப்படிலாம் வந்துட்டு அர்த்தங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இல்ல அது எப்படி வேற ஒருத்தர் ஒப்படைக்கிறோம் அப்படின்னா அது ஒருத்தர் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா இன்னொருத்தவங்க யார் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்க வந்துடுறாங்க. இப்ப என்னன்னா முந்துபவர்களே அப்படின்னு சொல்லிட்டு முந்திக் கொள்றதுல வந்துட்டு அதுல ஒரு பிளசன்ட் ஃபீல் இருக்கு இல்லையா? நீங்க வந்து சீனியரா இருக்கிறீங்க, எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அது வந்துட்டு உங்களுக்கு அதான் அப்படியே இருக்கும் இல்லையா? முத்தகீன்களுக்கு எங்களை வந்துட்டு இமாமாக ஆக்குவாயாக இருக்கு இல்லையா குரான்ல? நீங்க இமாமா இருக்கிறத நம்ம இமாமா இருக்கிறத தவற விட்டுருவோம். முன்மாதிரியா வேற ஒரு ஆள் முன்மாதிரியா இருப்பாரா? நம்மளுக்கு இந்த உணர்வு நம்மளுக்கு முன்னாடியே கிடைச்சதே, நம்மளுக்கு எல்லாம் வந்ததே,
நம்ம ஜம்பிங்ல டைனமோலே இருந்து அதை தவற விட்டோமே. அந்த ஒரு ஒரு பிளசன்ட் ஃபீல் நம்ம தவற விட்டுருவோம். வேற ஒரு ஆள் வந்துருவாங்க இடத்துல. ஓகே ஓகே. அந்த டைலாமால இருந்தா அந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்து அந்த சீனியாரிட்டி நம்மளால வர முடியாது. அப்போ ஜூனியரா இருந்தாலும் யார் அந்த ஒரு ஸ்டெடினஸ் மெயின்டைன் பண்ணி ஒரே இதுல வராங்களோ அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி கிடைச்சிரும் சொல்லுங்க. முன்மாதிரி ஒரு இமாம் ஆயிடுவாங்க, லீடிங் ஆயிடுவாங்க. ஆமா ஆமா. ஆனா மேபி கூட அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனா இவங்க அந்த ஸ்டெடினஸ் மெயின்டைன் பண்ணனால டைலமா எடுத்தனால இவங்க வந்து இமாம். அதை வந்து இருந்தாலும் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை ஆகிப்போல. இப்பவும் தொடர்ந்து அதை சரி நம்ம தவற விட்டோம்னு சொல்லிட்டு மன்னிச்சிருவாயா இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு மனதார அந்த மன்னிப்பை மேற்கொண்டு தவறை ஒப்புக்கொண்டு திருப்பி ஸ்டெடியை மெயின்டைன் பண்ணும்போது வேற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வந்துடும், ஸ்கில் அங்க கொடுக்கப்படும் தான் என்னுடைய புரிதலா இருக்கு. சரி சரி சரி. ஸோ முடிவு எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ குரானை நம்ம வாசிக்கும் போது இந்த தருணத்துல நமக்கு கிடைச்ச ஒரு சமாதானமான உணர்வுகளை தான் நம்ம இங்க நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். கால பயணத்துல இந்த ஜேர்னில வந்துட்டு கிடைக்கப்பட்ட புரிதல்கள் வந்துட்டு இன்னும் மேன்மை அடையலாம், இன்னும் சிறப்பான புரிதல்களை நமக்கு கொடுக்கலாம் இறைவன். ஸோ முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு இறைவன் பக்கம் பொறுப்பு. ஏன்னா ஒவ்வொன்றும் கொஸ்டின் கேட்கப்படுது. செய் புலன், பார்வை புலன், சிந்தனை புலன் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்கப்படும், விசாரிக்கப்படும். எப்படி நீங்க அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏக இறைவன் நம்மளுக்கு வழி நடத்துவானாக. ஸோ இது போல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்லேயும் போகிறோம். இந்த மாதிரி டெய்லி காலையில் 5:30 மணிக்கு வகுப்பும் நடக்குது. என்னுடைய யூடியூப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா இதுதான் லிங்க்கு. வெறுமன சபீர் 1986 போட்டிங்களாக அந்த யூடியூப் சர்ச்சில் போட்டிங்கனாலே அந்த என்னோட சேனல் வந்துடும். ஸோ அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள், ஏதாவது சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் இதில் சொல்றதுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்க. இப்போ அந்த மீகாயில் இடத்துக்கு வந்து அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிற வார்டை போட்டு வாசிச்சா போடலாம். இப்போ நான் திருப்பி இதை காப்பி பண்ணிட்டு திருப்பி இதை போடுறேன். இந்த இடத்துல மீகால்ன்ற இடத்துல இதான். இப்போ எவர் இறைவனுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரேலுக்கும் பொறுப்புணர்வுக்கும் விரோதியாக இருக்கின்றானோ நிச்சயமாக இறைவன் நிராகரிப்பவர்களுக்கு விரோதியாக உள்ளான். ஒப்படைக்கப்பட்டதுக்கு எதிராக உள்ளது. நமக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட விஷயங்கள்ல உடலும் ஒண்ணுதான். பொறுப்பு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கோ நேரம், பொறுப்பு கொடுக்கப்பட்ட இடத்துக்கோ இடம், பொறுப்பு கொடுக்கப்பட்ட விடயத்துக்கோ விரோதியா இருக்கு. அதுக்கு எதிராக நம்ம செயல்படுறது. அதாவது நம்மளுக்கு உணர்ந்தும் அதை நல்லா உணர்ந்தும் அதை அலட்சியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய எதிர்ப்பு, அந்த கோபத்தை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். இறை கோபத்தை அந்த மாதிரியான நிலையில ஆளாகிறதுல இருந்து இறைவன் நம்மளை பாதுகாக்கணும். இறைவன் காட்டி தந்த வழியில என்ன இறைவன் நமக்கு உணர்த்துகின்றானோ அதன் அளவுல செயல்பட்டு இறைவனுடைய அன்புல என்றென்றும் இருக்கிறதுக்கு இறைவன் நமக்கு அருள் புரிவான். இந்த சர்வ பரிபாலனமே நம்ம ஒப்படைப்போம் நம்மளை அப்படிங்கிறது தான். இதுதான் அந்த அத்தியாயம் 3 வசனம் 159 உணர்த்துது. அவன் மேல பொறுப்பு ஒப்படைப்பவர்கள் மீது இறைவன் வந்துட்டு நேசிக்கின்றான், வக்கீல் பண்றோம். பார்க்கலாமா? இறைவனிடமிருந்து உள்ள கருணையை கொண்டு அவர்களிடம் மென்மையாக இருப்பீராக. கடுகடுப்பாக கடின இதயமாக இருப்பீரானால் உமது சுற்றத்தை விட்டு கலைந்து போயிடுவார்கள். அவர்களிடம் பொறுத்துக் கொள்வீராக. அவர்களுக்காக மன்னிப்பை தேடுவீராக. காரியங்களில் அவர்களிடம் கலந்து ஆலோசிப்பீராக. நீ ஒரு முடிவு எடுக்கும் போது இல்ல முடிவு செய்யும் போது இறைவன் மீதே
பொறுப்பு ஏற்படுத்துவீராக. ஏன்னா கலந்து பேசும்போது, டிஸ்கஷன் பண்ணும்போது ஃபைனலா ஒரு இப்படி செய்யலாம், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா ஃபைனலா இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு கிடைக்கும். ஸோ அந்த இதை வந்துட்டு இறைவன் மேலேயே பொறுப்பை ஏற்படுத்தி அதை வந்து நிதானமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி பொறுப்பை ஏற்படுத்துவதை நிச்சயமாக இறைவன் வந்துட்டு நேசிக்கின்றான். நிச்சயமாக இறைவன் பொறுப்பேற்படுத்துவோரை வந்துட்டு நேசிக்கின்றான். அந்த இடத்துல 2 இடத்துலயுமே வந்துட்டு இந்த வழக்கால 3:159 இருக்கும். தவக்கலை வந்துட்டு இறைவன் மேல வைக்கிறது. அப்படி வைக்கும் பொழுது அந்த மாதிரி வைக்கிறவங்களை வந்துட்டு முத்தவக்கீல், அதாவது அந்த மாதிரி பொறுப்பை ஒப்படைப்பவர்களை வந்துட்டு இறைவன் வந்துட்டு நிச்சயமாக இறைவன் வந்துட்டு நேசிக்கின்றான்ங்கிறது இங்க வருது. விஷயம் பொறுப்பு ஒப்படைக்கிறதுனா எப்படி? அதான் இப்ப நம்ம ஒரு காரியம் நம்ம செய்ய போறோம், நல்லபடியா இது நடக்கணுமே அப்படின்னு மனசார இன்டென்ஷன் தான். நம்மளோட இன்டென்ஷனை வந்துட்டு பியூரிஃபை, நான் எல்லாத்தையும் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம இறங்கி ஒரு அவசரம், நம்மளுக்கு எனக்கு இதான் உணர்த்தப்பட்டிருக்கு, நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் தோன்றித்தனமா செய்யாம நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தையுமே வந்துட்டு இறைவன் ஒவ்வொன்றுக்கும் எப்படி செயல்படணும், அதை சுத்தி இருக்கவங்களுடைய ரியாக்ஷனை பொறுத்து நீ எப்படிலாம் அதில் அப்டேட் பண்ணிக்கணும். அதே சமயத்துல நம்மளுடைய தனித்தன்மை என்ன நம்மளுக்காக உணர்த்தப்பட்டிருக்கோ அதை விட்டுறவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி அடிப்படையில நம்ம செயல்படுறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பாத உறுதி தேவை. ஸோ அதுக்கு நம்ம இறைவன் மேல பொறுப்பை ஏற்படுத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா செயல்படுத்தும் போது நம்ம பாதங்களை உறுதிப்படுத்துவான். அந்த சர்வ பரிபாலனை, ஏக இறைவனை, சர்வத்தையும் பரிபாலிக்கக்கூடியவனை மறந்த நிலையில் நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த ஜேர்னி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கஷ்டமாயிடுது. இது இன்னொரு பெர்செப்ஷன்ல எனக்கு புரிஞ்சதை சொல்றேன். சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு செயல் தொடங்கணும், ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசனைகள் வரும், நிறைய ஐடியாஸ் வரும். ஆனா நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது. ஏதாவது ஒரு இதை பிக் பண்ணி நம்ம பிடிச்ச ஆக்ஷன்ல இறங்கினா மட்டும்தான் அது அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்றது நமக்கு தவிர, நம்ம யோசிச்சுட்டே இருந்தா அந்த கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே பிளான் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அந்த மனசோட இயல்பே இப்படிதான். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிறைய தாட்ஸ் கொடுக்குறோம், நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். ஆனா நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து நம்ம அதை செயல்ல இறங்காம, எவ்வளவு தெரியுதோ எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு மீதியை வந்து இறைவன்ட்ட பொறுப்பை படிச்சு நம்ம செயல்ல இறங்காம யோசிச்சுட்டே இருந்தோம்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கூட நமக்கு எவ்வளவு ரூட் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கிளம்பி போயிட வேண்டியதுதான். அப்புறம் அங்கங்க கேட்டு நம்ம அப்படியே எப்படியோ போய் அந்த இடத்த போய் சேர்ந்துடலாம். நமக்கு ஃபுல்லா தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, பயந்துட்டே இருந்தோம்னா நம்மளால மூவ் ஆன் பண்ணவே முடியாது, அந்த இடத்துக்கு போய் சேரவே முடியாது. ஸோ இதுவும் இருக்கு. அதாவது எப்படின்னா அந்த எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்ல வந்து நிதானம் இருக்கட்டும் அப்படிங்கறத நம்ம சேர்த்து நம்ம பொறுப்படுக்கிறதுன்றது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் என்னவோ அதை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். எதுவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்காம வெறும் யோசிச்சுட்டே இருக்கிறது அப்படின்றது அப்ப நம்ம பொறுப்பை ஒப்படைக்காம நம்ம எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சாதான் நான் செய்வேன். டோட்டலா எனக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவுல ஒரு பேலன்சிங். அதாவது ஒண்ணு காலை எடுத்து வைக்காம இருக்கிறது, இல்லாட்டினா அகலக்கால் எடுத்து வைக்கிறது, லாங் ஸ்டெப். அதுதான் இந்த 2த்துக்கும் மத்தியில ஒரு நிலைன்னு ஒண்ணு இருக்கு. உணர்த்துறோம், லைட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறோம். ஆகல அப்படின்னா உடனே தெரிஞ்சு போயிடும் நமக்கானது இல்லை அப்படின்னு. இல்ல நமக்கானதுதான் அப்படிங்கிற போது அதையும் தெரியுது, சின்ன ஒரு கஷ்டம் தான் இருக்கு, ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா வரும்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது அப்போ இறைவன் இது நல்ல விஷயமாவும் இருக்கு, நாமளும் பயனடைவோம், சுற்றமும் பயனடைவோம், அப்படியான ஒரு துறையா இருக்கு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னா ஓகே, கத்துக்கலாம். அப்படியே எடுத்து வந்து ஸ்கில்ஃபுல்லா ஆயிடுவோம் நம்ம. இது எல்லாம் யதார்த்தமான ஒரு உண்மையாக இது இருக்குது, அவ்வளவுதான். ஸோ இன்னொன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு வசனம் தோணுச்சு. அந்த வசன எண் இப்ப எனக்கு ஞாபகம் வரல. எதை பற்றி உனக்கு அறிவில்லையோ அதை நீ தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா போட்டிருப்பாங்க. இன்னும் அதுல அந்த பார்த்தோம் அப்படின்னா, எதை பற்றி உனக்கு அறிவில்லையோ அதுல நீ நிக்க வேண்டாம், அதாவது
தொடர்ந்து அறிவில்லாம ஒரு விஷயத்துல நிக்க வேண்டாம். அதை பத்தி தெரிஞ்சுக்க, அது உள்ள போய் என்னன்னு பாருங்க. சோ அப்ப லேசா பார்க்கும்போது அதுல அதாவது இது நிறைய பாசிபிலிட்டி. ஒன்னை விட்டு விலகுறதுலயும் வந்துட்டு அறிவில்லாம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம். ஸ்டாண்ட் எடுக்காதீங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுக்காதீங்க. உன்னை தெரிஞ்சுக்கிறாம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடாதீங்க. அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ உன்னை விட்டு விலகுறோம் அப்படின்னா அதையும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி, ஓகே இது ஆகாது அப்படின்ற, ஓகே அந்த தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விலகிறதா இருந்தாலும் அந்த முடிவு எடுக்க, அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் விலகுறதுக்கும் ஒரு பயத்துல நமக்கு தெரியலையே அப்படின்னு டக்குன்னு பயத்துல விலகிடாம கொஞ்சம் பொறுமையா இருந்தா அது விளங்க ஆரம்பிக்கும் என்ன அப்படின்றது. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வரும். சிந்தனைகள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இன்னும் சொல்ல போகும்போது இல்ல இது ஆகவே ஆகாதுன்னா அது நம்ம வாழ்க்கையை விட்டு அழகா வெளியே, அதுக்கும் பிரார்த்தனை அழகா இறைவன் கற்றுக் கொடுக்கலாம். என்னுள் பிரவேசிக்க வேண்டிய தர்மத்தை அழகான முறையில் பிரவேசிக்க வைத்திடுவாயா, என்னிலிருந்து வெளியேற வேண்டிய தர்மத்தை என்னிடமிருந்து அழகான முறையில் வெளியேற்றிடுவாயாக இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் இருக்கு பிரார்த்தனைகள். அந்த இடத்துல என்ன தேவைங்கிறது, அந்த விருப்பம் தான் செயலாகவும் வாழ்க்கையாகவும் மாறுது இல்லையா. விருப்பத்தையே வந்து அழகா நினைவூட்டுறா. இப்படிலாம் அந்த ஒவ்வொரு இடத்துல எது உங்களுக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறது நம்ம. ஆமா ஆமா. அந்த விருப்பம்ன்றது மனசு அதுல போகணும், அது வேணும்ன்ற ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகணும் மனசுல. ஓகே, இன்னைக்கு அது ஃபுல்லா ஒரு வாட்டி இந்த வசனம் ஃபுல்லா டோட்டலா ஒரு ஐடியா வந்த மாதிரி இல்ல அந்த வசனம். அதான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சுவலி வந்து மீக்கால்ங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பாக்குறோம். நம்ம போக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வகுப்புகள்ல நிறைய நம்ம பேசியிருக்கோம். அதாவது டெய்லி காலில் அதை வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணல, இது வந்து இப்ப ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. மீக்கால் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம பார்த்திருக்கோம் இந்த இடத்துல. இப்போ மலக்குமார்கள், மலாய்க்கத்து தான் வந்து வானவர்கள்னு சொல்லி போடுறோம். ஸோ வானவர்கள்னா என்ன, ரசூல் தூதுன்னா என்ன, ஜிப்ரேல்னா நத்திங் பட் அது வந்துட்டு ஒரு ஜிப்ரேல்னா என்னங்கிறது இதுக்கு முன்னாடி 298க்கு முந்தின வசனத்தை அதுலயே வந்து ஒரு டீட்டெயிலிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு அவன் தான் வந்து இறைவனுடைய செய்திகளை வந்து இறக்கி வைக்கின்றார், ஜிப்ரேல் தான் இறக்கி வைக்கின்றார். ஸோ மனசுல ஏற்படக்கூடிய அந்த ஜர்னி ப்ராசஸ், அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்குது. அதை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் மீக்கால் நடக்குது. ஸோ அது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுதுங்க. இறக்கி வச்ச அப்புறம் தான் அந்த பொறுப்புணர்வுன்றது வருது. அது வந்து நடந்துகிட்டே இருக்கு, ஆன்கோயிங். அதுக்கு செயல்படாத போது அடுத்த ஒரு விஷயம் இறக்கப்படும். அதுவும் ஜிப்ரேலுங்கிறது வந்து ஃபோர்ஸ், அதாவது ஜிப்ரா அப்படின்னா வந்து ஃபோர்ஸ்ங்கிற அர்த்தம் வந்து அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஃபோர்ஸ், அப்போ ஃபோர்ஸபிளான ஒரு விஷயம்னா எப்படி அதை எடுத்துக்கலாம்? உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூச்சு காத்தை எடுத்துக்கலாம். காற்று வழியாக தான் செய்தி தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து காற்று வழியாக நம்மளுக்கு செய்தி அனுப்புறாங்க அப்படின்னா மூச்சு அதுல முக்கிய அங்கமா இருக்கு. ஸோ மூச்சு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப லேசா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா, நம்ம விடுறதே தெரியாது. நம்ம மூச்சு விடுறதே நம்மளுக்கு பெரும்பாலும் நம்ம அந்த கான்சியஸ்குள்ள இருக்காது, ஆனா அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது கொஞ்சம் மூச்சை கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் நம்ம பிடிச்சோம் நின்றோம் அப்படின்னா, மூச்சு விடாம கொஞ்சம் பிடிச்சி நின்றோம் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ல அதனுடைய ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போயிடும், எவ்வளவு ஃபோர்ஸ். ரொம்ப பயங்கர ஃபோர்ஸபிளான ஒரு விஷயம். ஸோ அந்த மூச்சு சுவாசம் நம்ம எதை அப்போ நல்ல சுவாசம்ங்கிறதே அதான் இங்க விருப்பம் வந்துருச்சு. நல்லதை சுவாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, நல்லதை விரும்பு. அப்போ இன்டென்ஷன், அப்போ நம்ம கரெக்டான அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சில எண்ணங்கள் ஏற்படும்ல, விருப்பங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு வரும், அது செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரங்கள் ஏற்படும் இல்லையா. ஸோ ரொம்ப ஃபோர்ஸபிளா ஆக்கிக்கிற வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும். சில நேரம் அது பெயின்ஃபுல்லா பனிஷ்மெண்டா நெருக்கடி மிக்கதாக ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்மூத்தா போறதுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த கனெக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எதிராக இருக்காது. இந்த எதுவுமே வந்துட்டு ஜிப்ரேலோ தூதர்களோ மலக்குமார்களோ நம்ம இறைவனோ யாருமே நமக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். இருக்கும்போது அங்க ஏதோ பேலன்ஸ் மிஸ் ஆகும் போது அந்த எதிரா மாறும் நமக்கு. ஆமா, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இப்போ இந்த வசனத்திலே வானவர்களும் முதவே அத
குறிப்பிட்டு ம். அதுக்கப்புறமா ஜிப்ரீலும் மீகாயிலும் தனித்தனியா சொல்லும் போது ம். அப்போ இதுல ஏதோ இட் ஹேஸ் சம்திங் இன் டெப்த் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல வானவர்கள்னு இருந்த புரிதலுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். புரியுது. ஸோ வானவர்கள், அதாவது மீகாயில்ங்கிற வார்த்தை வந்துட்டு வானவர்களோட சம்பந்தப்பட்டதுன்ற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? அது இங்க தனித்தனியா வந்திருக்கு. ஸோ அப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ரோசினா சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதனுடைய ஞானங்கள்லாம் இறைவன் நம்ம குரான்ல அப்படி படிச்சுட்டே வரும்போது இறைவன் கற்றுக் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போதைக்கு ஃபாசில் பிரதர் தான் வந்துட்டு நடுவில் பாதியில தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி ஃபுல் பண்ணி பேச வச்சாச்சு. ஸோ அங்கே ஒரு ஃபோர்ஸ் நடந்திருக்கு. நானும் ஃபோர்ஸ் பண்ணுங்கிற எண்ணம் கிடையாது. இருந்தாலும் எங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை கேட்கணும்னு ஒரு விருப்பம் ஏற்பட்டது. என்னையும் கேட்க வச்சுட்டேன் ஃபோர்ஸ் பண்ணி. ஓகே. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? சரி, ரைட். சரி, நம்ம இன்னைக்கு இந்த வகுப்பை இப்போ முடிச்சுக்கிடலாம். இன்ஷால்லா இது ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. யூடியூப்ல இன்ஷால்லா ஷேர் பண்றேன் இந்த வீடியோவை. நல்ல நினைவூட்டலாம் அமையும் நான் நம்புறேன். இந்த வீடியோ நன்மையாக்கி தரட்டும். இன்னும் இந்த புரிதல்கள்ல ஏதாவது இன்னும் நம்ம மேன்மைப்படுத்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதையும் மேன்மைப்படுத்தி தருவானாக அப்படின்ற பிரார்த்தனையோட இந்த